தேவஜனமே, தீமை ஒரு நாளும் நம்மை அணுகாது. ஏனென்றால் தேவனுக்கு பயந்து நடப்பவர்கள் நாம் எல்லோரும். அப்படி என்றால் என்ன? ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. பாருங்க, எவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு மகிமையான காரியம்! நம்முடைய குடும்பத்திலே தேவ ஜனங்களுக்கு கையின் பிரயாசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருடத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கையின் பிரயாசத்தை அடைந்தவன் அவன் திருப்தியாயிருப்பான். உங்க குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு தீமை அணுகாது. ஹல்லேலூயா! எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, எஸ்அப்பா, தீமை அணுகக்கூடாது ராஜா. நீர் அணுகி எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் ஒரு தேவ